ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, இந்த மாலை வேலைக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்திலும் ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய பாத்துல வந்து ஜெபிக்க, உம்முடைய வசனங்களை தியானிக்க நீ பிரத்யேகப்படுத்தி கொடுத்த இந்த நேரத்துக்காக நன்றி சுவாமி. இப்பொழுதும் உம்முடைய வசனங்களை நாங்கள் தியானிக்கும் போது ஆவியானவர் எங்களுக்கு என்ன காரியங்களை விளக்கி தருகிறீரோ அதை புரிந்து கொள்ள, அதை ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் மனதின் அறைகளை நீர்தான் திறந்து ஆண்டவரே அதுல உம்முடைய வசனத்தை ஆழமாய் பதிக்க முடியாய் ஜெபிக்கிறோம். அது எங்கள் வாழ்க்கையில பிரயோஜனமாய் இருக்க நீர் அதை ஆசீர்வதித்தரணும். தடைகள் ஏதும் இல்லாதபடி இந்த நேரத்தை ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஆண்டவரே மக்கள் சீக்கிரமாய் வருவதற்கு உதவி செய்யும். தாழ்த்தி உடைய கருத்துல நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நேரத்தை நீர் ஆசீர்வதி பொறுப்பேற்றுக்கோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். So good evening everyone, welcome. இன்றைக்கும் நாம அடுத்த அதிகாரத்துக்காக, அதாவது 57ஆம் அதிகாரத்திற்குள்ளாக செல்ல இருக்கிறோம். கடந்த வாரத்துல நாம 56ஆம் அதிகாரத்தை பார்த்தோம். அதுல ஒரு முக்கிய கருப்பொருளை பார்த்தோம். அதாவது இன்க்ளூசிவ்னஸ் அப்படின்ற ஒரு தலைப்புல நாம அந்த அதிகாரத்தை பார்த்தோம். இப்பொழுது இந்த 57ஆம் அதிகாரத்துல கான்டெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏன்னா இந்த தீர்க்க தரிசன புத்தகங்களை நாம் அந்த காலகட்டமும் அது இருந்த சூழ்நிலையையும் விளங்கி கொண்டால்தான் இந்த வசனங்களை ஏன் தீர்க்கதரிசி எழுதுகிறார் என்று நமக்கு விளங்கும். அன்றைய சூழ்நிலை அவர்களுக்கு ஏன் அதை எழுதினார், இன்றைய சூழ்நிலையில இது எவ்வாறு நமக்கு பொருந்துகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளத்தக்கதாக இந்த கான்டெக்ஸ்ட் பார்க்கும்போது மனாசே ராஜாவின் காலத்துல நடந்த சம்பவங்கள். மனாசே வந்து எசேக்கியாவின் குமாரன், எசேக்கியா ராஜாவின் குமாரன். அவன் 25ஆம் வயதுல ராஜாவானான். 29 வருஷம் அவன் ஆண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். ரொம்ப நீண்ட நாட்களாய் ஆட்சி செய்த ஒரு ராஜா. ஆனா மிகவும் கொடிதான ராஜா. எசேக்கியா ரொம்ப ஆண்டவருக்கு பிரியமான ராஜா. அதனாலதான் அவர் அழுது ஜெபிக்கிறதுக்குள்ள, அவர் ஜெபித்து தீர்க்கதரிசி வெளியே வர்றதுக்குள்ளேயே அவருடைய விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன்னு அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுத்தாரு. அவ்வளவு ஒரு நம்பிக்கையோடு அந்த ஜெபம் இருந்தது. அதற்கேற்றவாறே அது வேகமாய் பதிலையும் பெற்றுக்கொண்டார். மிகவும் கர்த்தருக்கு பயந்து நடந்தவர். தாய் தகப்பன் செய்த குற்றங்களை தவறுகளை எல்லாம் கூட திருத்தினவர். அவர்கள் கட்டின மேடைகள், அவர்கள் கட்டின கோவில்கள், அதையெல்லாம் இடித்து போடுவதற்கு தைரியமாய் அவர் காரியங்களை செய்தவர். ஆனா அவருடைய மகன் தான் இந்த மனாசே. இந்த மனாசே வந்து எப்ப பிறந்தாருன்னு பாத்தீங்கன்னா, எசேக்கியாவுக்கு கூட்டி கொடுக்கப்பட்ட அந்த 15 வருடத்தில், அந்த சமயத்துலதான் பிறந்தவர். இவர் வந்து எசேக்கியாவுக்கு ஜஸ்தி ஆப்போசிட். எல்லா விதத்திலும் கர்த்தரை துன்பப்படுத்தவும் அவமானப்படுத்தவும் துணிந்த ஒரு ராஜா. இந்த 57ஆம் அதிகாரத்தில் இருக்கிற வசனங்களை தீர்க்கதரிசி எழுதும்போது இஸ்ரேல் தேசத்துல பலவிதமான பிரச்சனைகள். ஒன்று, இந்த அசீரியர்களினால் ஏற்படுகிற அச்சுறுத்தல்கள். எசேக்கியா காலத்திலேயே சனகரிப் ராஜா வந்து எப்படி அவங்கள துன்புறுத்தினாரு, எப்படி எச்சரித்தாரு, பயமுறுத்தினாருன்னு பார்த்தோம். ஆனா அதுக்குள்ள திடீர்னு அங்க வேற ஒரு காரணத்துக்காக அவர் புறப்பட்டு சென்று விட்டதையும் நம்ம பார்த்தோம். அதுபோல இந்த அசீரியர்களுடைய பிரச்சனை அவர்களுக்கு இன்னும் தொடர்ந்துகிட்டே இருந்துச்சு. அவர்களுக்காய் கர்த்தர் யுத்தம் பண்ணினதையும் பார்த்தோம், அவர்களை விரட்டி அடித்ததையும் பார்த்தோம். ஆனாலும் தொடர்ந்துட்டு இருக்கிறதையும் பார்க்கிறோம். பின்பு இந்த மனாசே, நான் சொன்னது போல அந்த கானானிய பழக்க வழக்கங்கள் முழுவதையும்
அப்படியே பின்பற்றினவர். அதனால அன்றைக்கு இருந்த சூழ்நிலை எப்படி இருந்துச்சு அப்படின்னா, பயங்கர ஒரு பாவம் நிறைந்த ஒரு சூழ்நிலை, கர்த்தருக்கு விரோதமான ஒரு சூழ்நிலை. எங்கு பார்த்தாலும் ஆஹ், பாவம், எங்கு பார்த்தாலும் துணிகரம், இப்படியான ஒரு சூழ்நிலையை அன்றைக்கு இருந்ததாக நம்ம பார்க்கிறோம். அதில நீதியான மக்கள், நீதியுள்ள மக்கள், சரியாய் வாழ்ந்த மக்கள், ரைச்சியஸ் அப்படின்னு சொன்னாலே those who walk upright. அப்போ அப்படிப்பட்ட மக்களும் இருந்தார்கள். அந்த காரியத்தையும் இந்த அதிகாரத்துல பார்க்கிறோம். அவர்களுக்கு எப்படி கர்த்தர் ஒரு முடிவை கொடுக்கிறார் என்பதையும் நாம் பார்க்கிறோம். இந்த அதிகாரம் முழுவதும் இப்படியான சூழ்நிலைகள்ல அது எழுதப்பட்டதாக நாம பார்க்கிறோம். இந்த மனாசே வந்ததுனால என்ன ஆச்சுன்னு சொன்னா, ஒரு ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ஒரு நெருக்கடியான இக்கட்டான ஒரு சூழ்நிலையில இந்த யூதேயா பகுதியும் இஸ்ரேல் தேசமும் இருந்ததாக நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் எசேக்கியா இருந்த வரைக்கும் அவர் கர்த்தருக்கு பயந்து இருந்ததுனால ஒரு பாதுகாப்போடு இருந்த சூழ்நிலை இருந்தது. ஆனா இவர் வந்த உடனே எல்லாவற்றையும் அவர் மாற்றி விட்டதுனால இப்ப என்ன பார்க்கிறோம்னா, அவங்களுக்கு அசிரியர்களின் மூலமாகவும் பாதிப்பு வர வாய்ப்பு, பாபிலோனியர் மூலமாகவும் பாதிப்பு வர வாய்ப்பு. அப்படியாக ஒரு ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில அந்த இஸ்ரேல் தேசம் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த மனாசாவை பற்றி நம்ம என்னன்னு பார்த்தீங்கன்னா, மனாசே ராஜா அந்த கானானிய தெய்வங்களை அப்படியே பின்பற்றினவர். அதுதான் அவருடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். முதல் காரியம் என்ன அப்படின்னா, கர்த்தருக்கு விருப்பம் இல்லாத ஒரு காரியம், குழந்தைகளை அந்த விக்கிரகங்களுக்கு பலியிடுகிறது. இதற்கு தன்னுடைய சொந்த குமாரனையே பலியிட அவர் துணிந்தவர். இரண்டாவதாக, யாரெல்லாம் அவர் சொல்ற காரியத்துக்கு தடையாக இருக்கிறார்களோ, எதிராக இருக்கிறார்களோ, அவர்களை அவர் கொலை செய்யவும் துணிந்து விடுவார். இவர் காலத்துலதான் ஏசாயா தீர்க்கதரிசியை வாளால் 2ஆக வெட்டினது. அதுக்கப்புறம் அவருக்கு தீர்க்கதரிசிகளே இல்லை அவர் காலத்துல. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு முடிவை தீர்க்கதரிசிக்கு தந்தார், கொலை செய்தார். இவர் இவ்வளவு பயங்கரமான ராஜாவா இருந்தா கூட எசேக்கியா ராஜாவை அசிரியரின் கையிலிருந்து ஆச்சரியமாய் தப்புவித்த தேவன் மனாசையை அசிரியர்கள் கையில ஒப்பு கொடுத்தார். அந்த மனாசையை அசிரியர்கள் ஒரு மாட்டை அல்லது நாயை பிடிச்சு இழுத்துட்டு போகிற மாதிரி அவரை பிடிச்சு இழுத்துக்கிட்டு போனாங்க. அவர் பிடிபட்டார், அவரை அப்படி இழுத்துக்கிட்டு போனதாக நாம் வாசிக்கிறோம். ஆனா இந்த மனாசையை தான் அவருடைய காலத்துலதான் நாம ஏசாயா இப்ப இந்த அதிகாரத்தை எழுதியிருக்கிறார். முடிவுல நம்ம இந்த மனாசை என்ன செய்யறாருன்னு பார்த்தோம்னா, அவர் தன்னை தாழ்த்தி ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்கிறதையும் பார்க்கிறோம். அவர் அப்படி தன்னை தாழ்த்தி மன்னிப்பு கேட்ட உடனேயே கர்த்தர் இரக்கமுள்ளவராய் அவருக்கு எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்ததையும் வாசிக்கிறோம். ஆனா அதற்கு முன்பாக அவருடைய வாழ்க்கை பயங்கரமான இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை. இந்த காலகட்டத்துலதான் இந்த 57ஆம் அதிகாரத்தை அவர் எழுதினார். இப்ப இங்க பாத்தீங்கன்னா, இந்த மோளேகு என்பது ஒரு அந்நாட்களில் இருந்த கானானிய தெய்வம். இந்த கானானிய தெய்வத்துக்கு பலி செலுத்துறது எப்படின்னா, குழந்தைகளை தான் பலி செலுத்தணும். அந்த தெய்வமே எப்படின்னா கையை நீட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரிதான் அந்த சிலை இருக்கும். இந்த பலி செலுத்துகிற விதத்தை நீங்க பாத்தீங்கன்னா, இந்த அந்த சிலைக்கு அடிப்பகுதியில பயங்கரமா நெருப்பு வச்சிருவாங்க. அப்ப அந்த சிலையே அப்படியே நெருப்புல அப்படியே நெருப்பு காங்கு அப்படியே இருக்கும்.
அப்படி இருக்கிற சமயத்துல அந்த கை அவ்வளோ சூடா இருக்கக்கூடிய அந்த கைகள்ல இந்த குழந்தைய கொண்டு போய் வைப்பாங்க. குழந்தை உயிரோடு இருக்கிற குழந்தை, செத்த குழந்தைய வைக்க மாட்டாங்க. உயிரோடு இருக்கிற குழந்தை. அப்ப இந்த தீயெல்லாம் இருக்கும்போது அதுக்கு எவ்வளவு பயமா இருக்கும். அது அழுவும். அந்த அழுகை சத்தம் வெளியே கேட்காதபடி பயங்கர ட்ரம் பீட்ஸ், அங்க பாத்தீங்கன்னா முரசு அடிப்பாங்க. அப்படி அடிச்சு ஒரு மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி அந்த குழந்தைய அந்த சிலையின் கையில வைப்பார்கள். வைத்த உடனே அது கருகி செத்துரும். ஏன்னா அந்த அளவு சூடு பண்ணி வைப்பாங்க அந்த சிலைய. சுத்தி ஜனங்கள் விழுந்து வணங்குவார்கள். இப்படியான ஒரு பழக்கம். இதுதான் மோளேகு தெய்வத்தின் பலி பலி செலுத்தும் விதம். இதை அந்த ராஜ்யத்துல மனாசே காலத்துல அதிகமாய் அதை அவர் அனுசரித்தார். எல்லாரையும் அதை செய்ய வைத்தார். தன் மகனையும் அப்படி துணிந்து செய்தார். இதெல்லாம் இந்த பாவங்கள்லாம் தான் அவருக்கு எதிராய் பயங்கரமாய் இருந்தது. அந்த சூழ்நிலையில வசனம் என்ன சொல்லுதுன்னா, தீர்க்கதரிசி சொல்றாரு, நீதிமான் மடிந்து போகிறான், ஒருவரும் அதை மனதில் வைக்கிறதில்லை. புத்திமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள், ஆனாலும் தீங்கு வராததற்கு முன்னே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான் என்பதை சிந்திப்பார் இல்லை. நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கைகளில் இளைப்பாறுகிறார்கள். இந்த முதல் 2 வசனம் பார்க்கும்போது எதை சொல்லுகிறார், என்ன பேசுறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆக்சுவலா அந்த காலத்துல இருந்த இப்படி ஒரு பயங்கரமான ஒரு கானானிய பழக்க வழக்கம் பெருகி, பாவம் பெருகி இருந்த சூழ்நிலையில நீதிமான்கள் இருந்திருக்கிறாங்க. ஆனா அந்த கொஞ்சம் பேர் கர்த்தரை பின்பற்றுகிற மக்கள், ஏன்னா எசேக்கியா காலத்துல இருந்து எசேக்கியா ராஜ்யத்துல இருந்த மக்களா இருப்பார்கள். அவர்களை பற்றி இந்த ஜனங்களுக்கு, மொத்த ஜனங்களுக்கும் அவர்களை பற்றிய ஒரு கரிசனை இல்லை. அவங்கள பற்றிய, அவங்க எங்க இருக்காங்களா இல்லையா, அவங்க எப்படி இருக்காங்க, இதெல்லாம் அவர்களுக்கு தெரியவே தெரியாது. அவர்களை பற்றி கவலை இல்லாது இருக்கிறார்கள், மனதில் வைக்கிறதில்லை. அப்போ அவங்க இறந்து போகும்போதும் அதை பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை. ஆனா அந்த அந்த டெத் ஆஃப் த ரைச்சியஸ் இஸ் ப்ரெஷியஸ் இன் த சைட் ஆஃப் காட். அது அவங்களுக்கு விளங்கல. கர்த்தர் தான் அவர்களுக்கு அந்த காலகட்டத்துல அந்த டெத்தை அனுமதிச்சிருக்காரு. ஒருவேளை இது கொஞ்சம் புரிவதற்கு நமக்கே கொஞ்சம் சிரமமா இருக்கலாம். ஏன்னா நம்ம நெருங்கின நம்ம குடும்பத்தார், அவர்களுடைய இழப்பு, அந்த குடும்பத்துக்கு அந்த இறப்பை சந்தித்த அந்த குடும்பம், அவர்களுக்கு அது ரொம்ப கடினமான ஒரு பாதையா இருந்தாலும் இது கர்த்தர் உடைய முடிவு என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. என்னது? தீங்கு நாட்களுக்கு முன்பாக நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான். தீங்கு வராததற்கு முன்னே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான் என்பதை சிந்திப்பார் இல்லை. இப்போ இவர் ரைச்சியஸா இருந்தா ஏன் இவருக்கு டெத் இவ்வளவு சீக்கிரம் வரணும், எதுக்காக இந்த டெத்து ஏற்படணும், இப்படி எல்லாம் கேள்விகள் அநேகருக்கு ஏற்படுகிறது, மனதிலே தோன்றுகிறது. குறிப்பாக இழப்பை சந்தித்த குடும்பத்தாருக்கு நிறைய கேள்விகள் உண்டு. சில சமயத்துல பிள்ளைகளுக்கு அந்த இழப்பை ஏற்றுக்கொள்வதற்கு மிக கடினமா இருக்கு. இந்த கொரோனா காலத்துல நிறைய இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனை நாம பார்த்தோம். நிறைய ஊழியக்காரங்க, நிறைய பாஸ்டர்ஸ், நல்ல நல்ல மனிதர் என்று நமக்கே தெரிந்தவர்கள் அநேகர், ஆண்டவருக்குள்ள இருக்கிறவங்க, விசுவாசிகள், இவ்விதமாய் திடீரென்று மரித்ததையும் நாம் அறிவோம். அவங்க குடும்பத்தினர் பட்ட பாடுகளையும் நாம் அறிவோம். குறிப்பா பிள்ளைகள், அவங்களுக்கு பயங்கர கொஸ்டின். இத்தனை பேர் தப்பிச்சிட்டாங்க, இத்தனை பேருக்கு சுகம் கிடைச்சிருச்சு, எவ்வளவு பேருக்கு எங்க அப்பா சுகம் ஜெபிச்சிருக்காரு சுகத்துக்காக, எங்க அப்பாவுக்கே ஏன் வந்தது, ஏன் எங்க அப்பா போயிட்டாரு, இப்படின்ற கேள்விகள் நிறைய பிள்ளைகளுக்கு இருக்கத்தான் செய்தது. ஆனா வசனம் சொல்லுது, தீங்கு வருவதற்கு முன்பாக நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான். So there is a purpose behind
every single incident in our life. இதை விளங்கிக் கொள்ள வேண்டும். நத்திங் இஸ் ஆக்சிடென்டல். எல்லாமே தேவனுடைய திட்டப்படிதான் நடக்குது. பிறப்பு, இறப்பு, உயர்வு, தாழ்வு, தோல்வி, ஏமாற்றம், நஷ்டம், எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. நம்ம அப்படி அந்த நேரா பார்க்குற அந்த ஃபேஸ் வேல்யூல தான் நம்ம நம்மால காரியங்களை புரிஞ்சுக்க முடியுது. ஆனா அதுக்கு பின்பாக கர்த்தருடைய கரம் இருக்கிறது. சிலவற்றை அனுமதிக்கிறார், சிலவற்றை அவரே செய்கிறார், சிலவற்றை அவர் தண்டிக்கிறார், சில நியாய தீர்ப்புகளை அவரை கொண்டு வருகிறார். சில காரணங்களுக்காக அவர் சில நியாய தீர்ப்பை ஜனங்கள் மேல் கொண்டு வருகிறார். நமக்கு நல்லா தெரியும், கடைசி நியாய தீர்ப்பு தான் நியாய தீர்ப்பு அல்ல. நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் பயணத்துல அநேக தடவை நாம் சின்ன சின்ன விதங்களிலே நியாயம் தீர்க்கப்பட்டு கொண்டேதான் இருக்கோம். செய்ததுக்கு ஒரு தண்டனை கிடைக்குது. அவர் உடனே நமக்கு ஒரு அடி போடுறாரு. எதுக்கு போடுறாருன்னா, நாம உடனே அவரிடத்துல திரும்பி மன்னிப்பை பெற்று திருத்தி கொள்வதற்காக. சோ தட் அந்த இட்டர்னல் பனிஷ்மெண்ட்டுக்குள்ள நம்ம போயிடக்கூடாது என்பதற்காக அவர் நமக்கு அப்படி ஒரு சின்ன சின்ன காரியங்களை அனுமதிக்கிறார். இதை விளங்கி கொள்ளணும். சோ எல்லாவற்றின் பின்பாகவும் கர்த்தருடைய கரம் இருக்கிறது. இதுல என்ன நமக்கு ஒரே ஆறுதல், நேர்மையாய் நடந்தவர்கள், அதாவது கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தவர்கள், those who walked upright will enter into the peace of God. அதுல போட்டிருக்கு, சமாதானத்துக்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கைகளில் இளைப்பாறுகிறார்கள். பழைய ஓல்ட் டெஸ்டமெண்ட் பிரகாரம் they would rest. There will be a resting place. அந்த ரெஸ்டிங் பிளேஸ்ல அவங்க இளைப்பாறுகிறார்கள் என்று சொல்லப்படுகிறத பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதற்கு பின்பாக நமக்கு நம்முடைய ஆத்மாவின் நிலைமை வேற. ஆனா இது பழைய ஏற்பாட்டின் பிரகாரமா அந்த ஒரு இடத்துல அவங்க ரெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை அந்த முதல் வசனத்தின் பிரகாரம், 2ஆம் வசனத்தின் பிரகாரம் பார்க்கும்போது இந்த மரணம் துன்பத்தினாலே வியாதியினாலே மாத்திரம் அல்ல, ஒருவேளை பெர்சிக்யூஷனாலேயும் உபத்திரவத்தினாலேயும் அல்லது மற்றவர்கள் விசுவாசத்தை நிமித்தமாக துன்பப்படுத்துகிற பாடுகளினாலே கூட இந்த மரணம் நேரிடலாம். எல்லாரும் கைவிட்ட மாதிரி இருக்கலாம். ஆனா நமக்கு இருக்கக்கூடிய ஒரு தைரியம், ஒரு இது என்னன்னா, கர்த்தர் அவர்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். மற்றவர்கள் சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாமே அவர்களை விட்டாலும் கர்த்தர் அவர்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். அவர்கள் இன்னைக்கு இந்த பெர்சிக்யூஷன் மிக அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அந்த சூழ்நிலையே இந்த வசனம் நமக்கு ஒரு ஆறுதல். அட்மோஸ்ட் ஆர் அல்டீரியர் ஆர் ஃபைனல் அல்டிமேட் இது என்ன, டெத்து தான். அப்போ அந்த சூழ்நிலையிலையும் நாமே என்ன செய்து கொள்ள முடியும், ஆறுதல் படுத்திக் கொள்ள முடியும். 3ஆம் 4ஆம் 5ஆம் வசனங்களில அன்றைக்கு இருந்த மக்களுடைய பழக்க வழக்கங்களை நாம் இங்க பார்க்கிறோம். அதுல 4ஆம் வசனத்துல அவர் கேட்கிறாரு, நீங்க இப்படி பழக்க வழக்கங்களை வச்சுக்கிட்டு அசுத்தமான பழக்க வழக்கங்கள், விபச்சார வேசித்தனமான பழக்க வழக்கங்கள், இதெல்லாம் அவங்க எப்படி செய்வாங்கன்னா கடவுள் பெயர்ல செய்வாங்க. See, all other religion, their religious practices are all linked with adultery and fornication. அவங்களுடைய வர்ஷிப்பே அந்த மாதிரி ஒரு illicit sexual relationships and worships அப்படிதான் இருக்கு. So it is also called a spiritual adultery. God considers this as when people worship other gods other than our God, the living God, God considers that as a spiritual adultery because it is more linked with such kind of practices.
அதனால அப்படி இருந்த மக்களை பார்த்து இவர் சொல்றாரு, நீங்கள் யாரை பரியாசம் பண்ணுகிறீர்கள்? யாருக்கு விரோதமாய் திறந்து நாக்கை நீட்டுகிறீர்கள்? நீங்கள் துரோகம் பண்ணுகிற பிள்ளைகளும் கள்ள சந்ததியாரும் அல்லவா? So, so because of that, even the children are being born. அன்னைக்கு அந்த டெம்பிள் priests, all kind of wrongdoings are there in the places of worship of such gods. Which even exist now, even now it is there. So, அதனாலதான் கர்த்தர் வந்து அவர்களை கேட்கிறாரு, நீங்க என்ன தைரியத்துல நீங்க இந்த கேள்விய கேட்கிறீங்க? ஏன்னா அவங்க எல்லாம் அந்த கேனனைட் பேகனிசம், it is so worst that they would even worship in that way, with a green tree, with marble statues, marble stones, riverside stones. What I just cannot understand, but that is how it is written. It's written in the Bible. So they do such, the Canaanite practices was so bad. அதனாலதான் அந்த மக்களை நீ முதல்ல ஒரு ஆளை கூட வைக்காம விரட்டிருந்தா ஆண்டவர் நமக்கு அந்த தொடக்கத்திலேயே அவங்களுக்கு சொன்னது. ஆனா அதை விட்டுட்டாங்க. அதோடைய பழக்க வழக்கங்கள் தொடர்ந்து இன்றையும் உலகெங்கிலுமே பரவி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த கிரீன் ட்ரீ எதுக்காக அவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறாங்க அப்படின்னா, இட் இஸ் அ சிம்பிள் ஆஃப் ஃபர்டிலிட்டி, ஃபிளரிஷிங். அதனால அதற்கு அந்த பெயர். Otherwise, they have many other gods like that, one of which is we already saw, which is Molech, மோளேகு அப்படிங்க. சரி, இப்ப 6ஆம் 7ஆம் 8ஆம் வசனங்கள்ல பார்க்கும்போது, பள்ளத்தாக்குகளில் உள்ள வளவளப்பான சிலைகளிடத்தில் உன் பங்கு இருக்கிறது, அவைகளே உன் வீதம், அவைகளுக்கு நீ பான பலியை வார்த்து போஜன பலியையும் செலுத்துகிறாய், இவைகளின் மேல் பிரியப்படுவேனோ? See, God ordained certain feasts, certain sacrifices, certain rituals for the Jewish people, for those Israelites who were rescued from the Egyptian slavery. அந்த சமயத்துல மோசேக்கு சொன்ன விதமாக, மோசே மூலமாக அவர்களுக்கு ஒரு ஆசரிப்பு கூடாரம் எப்படி கட்டணும், என்ன அளவுல கட்டணும், என்ன விதத்துல அந்த பலிகளை எல்லாம் செலுத்தணும், இதெல்லாம் அவர் வந்து தெளிவா சொல்லியிருக்காரு. அதை நம்ம லேவியராகமும் உபாகமும் இந்த புத்தகத்துல எல்லாம் நீங்க வாசிச்சோம்னா அதெல்லாம் நமக்கு புரியும். எவ்வளவு குறிப்பாகவும் தெளிவாகவும் என்னென்ன விதங்களிலும் எந்தெந்த நாளிலும் செய்யணும்னு அவர் சொல்லி இருக்கிறத பாக்குறோம். எத்தனை நாள் செய்யணும் எல்லாமே ரொம்ப ஸ்பெசிபிக்கா கட்ட சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இவ்வளவு சொல்லி இருந்தும் இந்த ஜனங்கள் இந்த மனாசே காலத்துலன்னு இல்லை, இந்த மாதிரி இந்த ஆட்டிடியூட் அவங்களுக்குள்ள அப்படியே இருந்துகிட்டே வருது. ஏன்னா மோசே கொஞ்சம் காலம் தாமதித்ததினாலே, சில நாட்கள் தாமதித்ததினாலே, மலையிலிருந்து அவர் வந்து கட்டளையை பெற்று வருவதற்குள்ளாக இங்க ஒரு கண்ணுக்குட்டி உருவாயிருச்சு. இட்ஸ் ஆல் இன் தேர் ஹார்ட்ஸ். And so it was there after so many generations in the Jews who were in Manasseh times. So அவங்க இப்ப என்ன செய்யறாங்கன்னா, இந்த மாதிரி சிலைகளுக்கு போஜன பலி, பானபலி இது எல்லாம் அவர்களுக்கு செலுத்துவதை பார்க்கிறோம். Every single sacrifice, every single ritual that has been prescribed by God to those people has a meaning, and it carries some importance, significance, இல்லையா? ஆனா இவங்க வந்து கர்த்தரை படுத்த வேண்டியதற்கு பதிலாக அந்த சிலைகளை முக்கியப்படுத்துவதை பார்க்கிறோம். அதான் அடுத்தது அடல்ட்ரி, எல்லா விதமான worst behaviors, அது 7th verseலையும் பார்க்கிறோம். 8ஆம் வசனத்துல என்ன பார்க்கிறோம்? கதவுகளுக்கும் நிலைகளுக்கும் பின்னாக உன் ஞாபக குறியை வைக்கிறாய்.
அதாவது இந்த கதவுகளுக்கும் நிலைகளுக்கும் பின்னாகன்னு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கிறதுக்கு காரணம், உபாகமத்துல நாம ஒரு வசனம் வாசிக்கிறோம். அதுல வந்து என்ன வசனம் வாசிக்கிறோம்னா, 6ஆம் அதிகாரத்துல 4-9 வசனத்துல நெற்றியில வேத வசனத்தை கட்டிவை, கையில கட்டு, நிலைகள்ல எழுதி வை அப்படின்னு எல்லாம் போட்டிருக்கிற, கண் பார்க்கக்கூடிய இடங்களில் எல்லாம் கர்த்தருடைய வசனத்தை எழுதி வை அப்படின்றத பார்க்கிறோம். அது ஒரு கட்டளையாகவே அங்க நாம பார்க்கிறோம். ஆனா இந்த மக்கள் என்ன பண்றாங்க, அதற்கு பதிலாக இவ்விதமான தவறான பழக்க வழக்கங்களை இந்த கதவு பகுதிகளில், நிலைப்பகுதிகளில் எல்லாம், ஏன்னா அது நிலைப்பகுதியில எழுதுறது, நிலைப்பகுதியில குறிக்கிறது வந்து ரொம்ப முக்கியமா இருந்திருக்கு அன்னைக்கு. அதனாலதான் பஸ்கா நாட்கள்ல அந்த கதவு நிலைப்பகுதியில ரத்தத்தை பூசும்படியாக ஒரு கட்டளையை கொடுத்திருக்கிறார். சங்கார தூதன் அதை பார்த்தா அவனை விட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த நிலைக்குறி கதவு அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா இருந்திருக்கு. அதை இவர்கள் தவறாக பயன்படுத்தி அவங்க அந்த விக்கிரக ஆராதனைகளை, விக்கிரக தெய்வங்களுக்கு அந்த இடத்துல எழுதுவதை பார்க்கிறோம். இதெல்லாம் கர்த்தருக்கு எவ்வளவு ஒரு வேதனை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அவர் சில காரியங்களை பிரிஸ்கிரைப் பண்ணி சொல்லியிருக்கிறாரு. அதையே அவருக்கு செய்வதற்கு பதிலாக அதை இந்த பிற தெய்வங்களுக்கு இந்த மக்கள் செய்யும் போது அவருடைய மனம் அதிகமாய் வாதிக்கப்பட்டிருக்கும், வேதனைப்படும் என்பதை நம்ம உணர்ந்து கொள்ள முடியுது. அது சரி. இன்று நாம் எப்படி நம்முடைய காரியங்களில ஏதாவது இவ்விதமாய் கர்த்தருக்கென்று பிரத்யேகப்படுத்த வேண்டிய நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய இருதயத்தை நாம் வேறு எதற்காவது இன்றைக்கு நமக்கு காணானிய தெய்வங்களாய் மோளேகும் மற்ற தெய்வங்கள் இல்லாட்டினாலும் நமக்கு சில காரியங்கள் அப்படிப்பட்ட ஒரு என்ன சொல்றது, நம்மை ஈர்க்கின்ற, நமக்கு கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுக்காதபடி நம்மை செய்ய வைக்கிற சில பழக்க வழக்கங்கள், உறவுகள், எதன் மேலாவது ஒரு ஈர்ப்பு, செல்வம், பவர், லஸ்ட் ஓவர், ஆல் தீஸ் திங்ஸ் ஏதோ ஒன்று இருக்குமானால் அதுவும் மோளேகும் ஒன்றுதான். அதற்கு அவர்கள் செய்வது எவ்வளவு அருவருப்பும் தவறுமாய் கர்த்தருக்கு வேதனை கொடுக்கிறதுமாய் இருக்கிறதோ அதே போலதான் இன்றைக்கு நாம் இப்படி எதையாவது செய்வோமானால் அது கர்த்தருக்கு இதே ரெஸ்பான்ஸ் தான் கர்த்தரிடத்துல இருக்குங்கிறத நாம புரிந்து கொள்ளணும். இப்போ 9-10 வசனங்கள்ல என்ன சொல்றாருன்னா, இதுவும் அவர்களுடைய அந்த அந்த பழக்க வழக்கங்களை பற்றியே தான் இங்க பேசுது. மொத்தமா we see ஒரு கைண்ட் ஆஃப் an adulterous, illegal, illicit life and in the name of religion, in the name of spiritual worship. ஆனா கர்த்தர் அதை அவர்களுக்கு அதை வந்து அனுமதிக்கிறதே இல்லை. அது என்ன ஆச்சுன்னா, இதுலயே உழந்து போய் அந்த ஜனங்களுக்கு இதுலயே ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்துடுது, ஒரு வெறுப்பு வருது, அவங்க செய்யறதுல அர்த்தம் இல்லாமல் போகிறது. அதையே கர்த்தர் ஏன் அதையும் காத்திருக்கிறாருன்னா, அந்த மாதிரி அவங்களுக்கு ஏற்பட்ட போதிலும் அவர்களை தண்டிக்காம கர்த்தர் காத்திருக்கிறதற்கு காரணம், ஒருவேளை அவர்கள் திரும்ப ஆண்டவரிடத்துல திரும்பிடுவாங்களோ, மனம் திரும்புவார்களோ என்று அவர் காத்திருக்கிறார். ஆனா ஆண்டவரிடத்துல அவங்க திரும்பி வராம இன்னும் மன கடினமாகி இதிலேயே அவர்கள் வெறுப்புக்குள்ளாகிறதாகவும் நாம் பார்க்கிறோம். சோ அந்த ஜனங்களுடைய மிகவும் மாறுபாடான இருதயம் கொண்ட ஜனங்களாய் அன்றிலிருந்து இன்று வரைக்குமே இருக்கிறார்கள். அவர்களை சீக்கிரமா நம்மளால அவங்கள புரிஞ்சுக்க முடிய மாட்டேங்குது. அவங்களால நன்மையான காரியங்களை ஏற்றுக்கொள்வதும் மிக கடினமாய் அவர்களுக்கு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பெரிதான கிருபையில நமக்கெல்லாம் ஆவியானவர்
கர்த்தர் அருளினதினால நமக்கு அஹ், இந்த வசனங்கள்லாம் நாம விளங்கி கொள்ளவும், கர்த்தரை புரிந்து கொள்ளவும், நம்ம ஏற்றுக்கொள்ளவும், வசனத்தை ஏற்று அதன்படி வாழ்வதற்கு ஒரு விருப்பத்தையும் நமக்கு ஆவியானவர் கொடுப்பதினாலே நாம் வந்து அஹ், இவ்வகையான தவறுகளை செய்யாம, இவ்வகையான பாவங்களுக்கு உட்படாம நாம ஓரளவு பரிசுத்தமாய் வாழ கர்த்தர் உதவி செய்கிறார். இது பெரிய கிருபை. இந்த ஆண்டவருக்கு நாம எப்பொழுதும் நன்றி உள்ளவர்களாய் இருக்கணும். ஏன்னா நாம அஹ், கர்த்தரை நம்புகிறவர்களாகவும், கர்த்தருக்கு கீழ்ப்படிய விரும்புகிறவர்களாகவும் இருக்கிறோம். கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டதினாலே தான் இதெல்லாம் நடந்தது. அதனால அதற்காகவும் நாம் நன்றி செலுத்தணும். ஆனா இந்த ஜனங்களை அவர் தெரிந்து கொண்டார். ஆனா இந்த ஜனங்கள் அவர்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணல. அதுதான் அங்க இருக்கிற பிரச்சனை. இப்ப திரும்பவும் அவர் கேட்கிறார், நீ பொய் சொல்லுறியே, என்ன நினையாமலும் உன் மனதிலே வைக்காமலும் போகிறாய். நான் வெகு காலம் மௌனமாய் இருந்தேன் அல்லவா, ஆனாலும் எனக்கு பயப்படாம இருக்க. இப்ப இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னா, அவங்க இருதயம் நல்ல ஹார்ட் ஆயிடுச்சு. அவங்க ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருக்காங்க, எம்டினஸ் இன் தேர் லைஃப். ஆனா அவங்க வந்து இப்போ எந்த நிலைமைக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா, கர்த்தர் எதை செய்தாலுமே அவங்க செய்யறதெல்லாம் அவங்களுக்கு விளக்கி காண்பித்து, அதை வெளிப்படுத்தி, அவங்கள வெட்கப்படுத்தி, எதை செய்தாலுமே அவர்கள் வந்து இத வந்து அவங்களுக்கு உணர்வே இல்லாதபடி ஆகிவிட்டது. கர்த்தர் சொல்லுவாரு, அவருடைய இரக்கத்தினாலே இவர்கள் எப்படி ஆயிட்டாங்கன்னா, கர்த்தர் இப்படிதான் சொல்வாரு, ஆனா அப்புறம் கடைசியில மன்னிச்சிருவாரு. அவர் வந்து தண்டிக்க மாட்டாரு. அவர் இன்னும் நம்மளை வந்து ஒன்றும் செய்ய மாட்டாரு. இன்னைக்கு நிறைய மக்கள் கூட அந்த நியாய தீர்ப்பை குறித்து ஒரு அசட்டை அசட்டைத்தனம் இன்றும் இருக்கிறது. புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்கள் மத்தியிலும் இருக்கிறது. அன்றைக்காவது அறியாமை, இன்று அறியாமை இல்லை. அறிந்தும் துணிகரமாய் மக்கள் இப்படி எண்ணுகிறவர்களாய் இருக்கிறார்கள். ஏன்னா கர்த்தர் மிகவும் இரக்கமுள்ளவர், அவர் கிருபை உள்ளவர். அவர் வந்து அவரே உலகத்துக்கு வந்து நமக்காக மரித்தவர். அவர் எப்படி நம்மளை வந்து கைவிட்டுருவாரு? அதனால நம்ம மனம் போல வாழலாம், நாம சந்தோஷமா இருக்கிறது தானே கர்த்தருக்கு பிரியம். இப்படியெல்லாம் ஆர்கியூமெண்ட்ஸும் இப்படியெல்லாம் எண்ணங்களும் மக்கள் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அவங்களுக்கு அந்த நியாய தீர்ப்பை குறித்து ஒரு பயம் இல்லை, ஜட்ஜ்மெண்ட்டை குறித்த ஒரு அசட்டையா இருக்கு. இங்க அதே நிலைமைதான் இந்த ஜனங்களுக்கும். எவ்வளவோ கர்த்தர் அவங்களுக்கு சொல்றாரு, பண்ற எதை பண்ணினாலுமே கர்த்தர் அவர்களை கவனிக்காமலே இருந்தாலும் கூட, இப்ப நமக்கு கர்த்தர் தன் முகத்தை மறைத்தால் நம்ம என்ன ஆகும்னு நம்ம அஹ், பயப்படுறோம். இப்ப வேதம் வாசிக்கிறோம், அந்த வசனம் நமக்கு விளங்க மாட்டேங்குதுன்னு சொன்னா நமக்கு எப்படி ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்னஸ் ஆயிரும் இல்லையா? நிறைய பேர் வடநாட்டுல ஃபீல்ட்ஸ்க்கெல்லாம் போறவங்க சொல்றாங்கல்ல, எங்களால ஜெபிக்கவே முடியல, எங்களால வர்ஷிப் பண்ண முடியல, எங்களால சில 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 இடங்களுக்கு போனா கூட வி வில் ஃபைண்ட் நம்மளால வந்து நார்மலா நாம எப்போ இருக்கிற அந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் அந்த அந்த இது நமக்கு கிடைக்காது. ஈவில் ஃபோர்ஸஸ் அதிகமாய் நம்மை தாக்குகிற ஒரு நிலைமை இருக்கும். ஆனா இந்த ஜனங்களுக்கு அது அப்படியே இல்லை. கர்த்தர் ஒண்ணுமே தண்டிக்காம விட்டுட்டா கூட தே டேக் இட் ஃபார் கிராண்டட். கர்த்தர் வந்து இதெல்லாம் ஒன்றும் பெருசா நினைக்கிறது இல்லை, பிகாஸ் ஹி லவ்ஸ் அஸ் அப்படின்னு அவங்க அதையவே அப்படி பாசிட்டிவா எடுத்துக்கிற விதமாய் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த மக்கள் அந்த மாதிரி அன்றைக்கு இருந்திருக்கிறாங்க. அப்போதான் நீ கூப்பிடும்போது உன் கணங்கள் உன்னை தப்புவிக்கட்டும், காற்று அவைகளை எல்லாம் பறக்கடித்து மாயை அவைகளை கொண்டு போம். என்னை நம்பி இருக்கிறவனோ தேசத்தை சுதந்திரித்து என் பரிசுத்த பர்வதத்திலே காணியாட்சிக்காரனாய். God is faithful and God is true to his words. அவர் தன் ஜனங்களை காப்பதிலும் தன் ஜனங்களை ஆசீர்வதிப்பதிலும் உயர்த்துவதிலும் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். அது வந்து எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி. இப்ப சுத்தி இருக்கிற ஜனங்கள் எல்லாம் இந்த மாதிரி ஒரு கானான் தெய்வத்தை பின்பற்றுகிறவர்களா இருந்து அவரை துன்பப்படுத்துகிற
வேதனைப்படுத்துகிற, அவர் முகத்தை மறைத்துக் கொள்ளுகிற சூழ்நிலையா இருந்தாலும் அங்கேயும் உண்மையாய் இருக்கிற அந்த சொற்ப பேரை அவர் ஆசீர்வதிக்கிறார். அவர்களுக்கு அந்த தேசத்தை சுதந்திரிக்கிற ஒரு கிருபையை தரார். அவர்கள் என் பரிசுத்த பர்வதத்திலே காணியாட்சிக்காரனாய் இருப்பான் என்று கர்த்தர் சொல்கிறார். சோ இங்கே நம்ம அதான் பார்க்கிறோம். இந்த மக்கள் they did not respect God. They thought God will not punish them, and they mistook God's mercy. அவருடைய லாங் சஃபரிங், அவருடைய நீடிய பொறுமையை அவர்கள் தவறாய் எடுத்துக்கொண்டார்கள். அவர்கள் கர்த்தர் இரக்கமுள்ளவர், கர்த்தர் நம்மை மன்னித்து விடுவார், அவர் நம்மை தண்டிக்க மாட்டார்கள். ஆனா அந்த நியாய தீர்ப்பு சமயத்துல கர்த்தர் சொல்றாரு, நீ உன்னுடைய தெய்வங்களையே கூப்பிடு, அது உங்களை தப்புவிக்கட்டும் அப்படின்னு சொல்றாரு. அவர் சொல்றாரு, காற்றடிக்கிற பதற போல அது எல்லாம் பறந்து போயிடும். ஆனா ஏன் ஜனங்களை நான் ஆசீர்வதிப்பேன், அவர்களை உயர்த்தி வைப்பேன் என்று அவர் அங்கு வாக்கு கொடுக்கறத பாக்குறோம். மல்கியா புத்தகத்துல வாசிக்கிறோம் இல்லையா, ஊழியம் செய்கிறவனும் ஊழியம் செய்யாதவனும், நீதிமானுக்கும் அக்கிரமக்காரனுக்கும் வித்தியாசத்தை கர்த்தர் காண்பிப்பார். அது கடைசியிலையும் 22ஆம் அதிகார வெளிப்படுத்தல் விசேஷத்திலையும் பாக்குறோம். அக்கிரமம் செய்யறவன் இன்னும் அக்கிரமம் செய்யட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். அப்பதான் அந்த வித்தியாசத்தை கர்த்தரால காண்பிக்க முடியும். அதுதான் இங்கேயும் நடக்குது. இப்போ 14ஆம் வசனத்துல வழியை உயர்த்தி உயர்த்தி அதை செம்மைப்படுத்தி இடரல்களை என் ஜனத்தின் வழியிலிருந்து எடுத்து போடுங்கள் என்பார். இது எப்படின்னு சொன்னா, அந்த பள்ளங்கள் எல்லாம் மேடாக்கப்படும் அப்படின்லாம் வாசிக்கிறோம் இல்லையா. 35ஆம் அதிகாரத்துல ஒரு வாசித்த ஒரு பெரும்பாதை உண்டாகிறது. அதே போலதான் இங்கேயும் அப்படி ஒரு பரிசுத்த பாதை for the returning exiles as well as for those people who return to God. When they want to set right things, when they want to have a righteous life, God will remove all the obstacles. நாம ஒரு ஸ்டெப் தான் எடுத்து வைக்கணும். அந்த ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறது தான் நமக்கு ஒரு பிரச்சனை. ஒரு பிரச்சனையில பெரும் பிரச்சனை. அதை நாம் எடுத்து வச்சிட்டோம்னா கர்த்தர் நமக்கு எதிராக வரக்கூடிய அனைத்து காரியங்களையும், கோணலானதை செவ்வையாக்குவார். அவர் நமக்கு எல்லாவற்றையும் சரிப்படுத்தி கொடுப்பார். உயர்த்தி உயர்த்தி செம்மைப்படுத்தி இடரல்களை என் ஜனத்தின் வழியிலிருந்து எடுத்து போடுங்கள். அப்ப எல்லாவற்றையும் அவரே நமக்காக செய்திருவாரு. அவர் எதிர்பார்க்கிற ஒரே காரியம், அவரிடத்துல நாம திரும்பணும். இப்ப இந்த வசனத்துல தன்னையை வெளிப்படுத்துகிறார். தான் யாருங்கிறத திரும்பவும் அந்த ஜனங்களுக்கு சொல்லுகிறார். அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பாக்குறது நித்தியவாசி, அடுத்து பரிசுத்தர். So our God is an eternal God. அவருக்கு முடிவில்லை. அவர் இந்த காலத்துலதான் இருந்த மனாசே இந்த பீரியட்ல இருந்தாரு அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரி கர்த்தர் ஒரு பீரியட்ல இருக்கிற கடவுள் அல்ல, சரித்திரத்துல ஒரு பகுதியில இருக்கிற கடவுள் அல்ல. அவரே சரித்திரம், அவரேதான் வரலாறு, அவரேதான் ஆதியும் அந்தமுமானவர், நித்திய பிதா. சோ அவர் நித்தியவாசி. அடுத்தது பரிசுத்தர், ஹோலினஸ் இஸ் இஸ் கேரக்டரிஸ்டிக், இஸ் இஸ் நேச்சர். அதுல வேற எதுவுமே ஆட் பண்ண முடியாது, அப்சல்யூட் ஹோலினஸ். அடுத்து மகத்துவமும் உன்னதமும் ஆனவர். 3, 4 நாலு காரியத்தை பார்க்கிறோம். மகத்துவமானவர், உன்னதமும் ஆனவர். 5வது, உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான். அவர் எங்க வாசம் பண்றாரு? அவர் அங்க வாசம் பண்றதுனாலதான் நாம போய் அங்க ஆராதிக்கிறோம். நம்ம ஆலயத்துக்கு போகும்போது யாரை பார்க்க போகிறோம்? யாரை வணங்க போகிறோம்? எதற்காக போகிறோம்? யோசிக்கணும். ஒரு ரிச்சுவல் மாதிரி ரெகுலரா போகணும், போயே ஆகணும் அப்படின்னு போகிறோமா? இல்ல அங்க போய் எதை பார்க்க போகிறோம்? யாரை பார்க்க போகிறோம்?
எதை காண்பிக்க போகிறோம்? What is our motive in going to church? Our belief is that he lives in that holy sanctuary. நான் அந்த இடத்துல வாசம் பண்ணுகிறேன். அடுத்ததான் அவர் என்னன்னு சொல்றாரு, அழகான இன்னொரு வார்த்தை சொல்றார். அது என்ன சொல்றாருன்னா, பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்தில் வாசம் பண்ணுகிறேன். நான் உன்னதமான இடத்துல வாசம் பண்றேன், பரிசுத்த ஸ்தலத்துல வாசம் பண்றேன். அதே சமயத்துல ஐ லிவ் இன் த கண்ட்ரைட் ஹார்ட், நொறுங்கி பணிந்த ஹம்பிள் ஹார்ட், அந்த ரிப்பென்டிங் ஹார்ட், அந்த ஹார்ட்ல நான் வசிக்கிறேன். அப்படிப்பட்ட ஹார்ட் நம்முடைய ஹார்ட்டா? இதுல நொறுங்கி போன நம்முடைய அபாத்திர நிலைமையை அறிந்து ஆண்டவரிடத்துல அறிக்கை செய்து நொறுங்கி போன அனுபவத்துல இருக்கிறோமா, அல்லது மேட்டுமையான அனுபவத்துல ஹார்ட் ஹார்ட்டடா அதை அறிக்கை செய்யாதபடி, அதை ஒப்புக்கொள்ளாதபடி, மறைக்கிறபடி இருக்கிற ஒரு இருதயத்தோடு நாம் இருக்கோம்? பணிந்த ஆவி உள்ளவர்கள், ஹம்பிள் இன் ஸ்பிரிட். சோ ஒரு நீதிமான் ஒரு ரைச்சஸ் லிவிங்க்கு அந்த உயர்ந்த பாதையில அந்த மக்கள் வரும்படியாக அவர் அதுல பாதையில ஜேர்னி செய்யணும்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் திங் வாட் தே ஷுட் டூ இஸ் ரியலைஸ் த மெஜஸ்டி, த மைட்டினஸ் ஆஃப் காட். மகத்துவம் உள்ளவர், உன்னதமானவர், உயர்ந்தவர். இதை நாம் நித்தியவாசி, பரிசுத்தர் அப்படின்னு அவருடைய, அதனாலதான் அடிக்கடி நாம் என்ன செய்யணும்னா, நாம we should remember and pray and worship on the attributes of God. கர்த்தருடைய குணாதிசயங்களை நாம் அடிக்கடி நினைவு கூர்ந்து நன்றி சொல்லுகிறவர்களாகவும் நினைந்து கூர்ந்து அவரை ஆராதிக்கிறவர்களாகவும் நாம் இருக்க அழைக்கப்படுகிறோம். அப்பதான் அதை செய்யதான் நம்மகிட்ட இருக்கிற அந்த ஒட்டிக்கிட்டு இருக்கிற அந்த வேண்டாத பெருமைகள், வேண்டாத மேட்டுமையான எண்ணங்கள், சுயநலமான செல்ஃப் போஸ்டிங், அதெல்லாம் குறையும். அப்பேற்பட்ட ஆண்டவர் முன்னால நான் ஒன்றும் இல்லை, தூசி அப்படிங்கிறது அந்த எண்ணம் அப்பதான் வரும். இல்லை நம்மையே சுத்தி யோசிச்சோன்னு வைங்களேன், நாம நம்மளை பத்தி ரொம்ப ரொம்ப பெருசா யோசிச்சுக்கிட்டே இருப்போம். நாம அவரை பற்றி யோசிக்கும் போதுதான் நம்மை தாழ்த்த, அது ஒரு ஈஸி டிப், ஈஸி வே டு humble ourselves. It is very easily possible when we exalt God. அதை we should learn. So இதை அப்படி பார்க்கிறோம். ரெண்டாவது ஸ்டெப்பா அவர் நமக்கு என்ன சொல்றாருன்னு சொன்னா, அவரோட கூட நம்ம சரியா இருக்கணும், அவர் நம் மத்தியில வாழணும், நமக்குள் இருக்கணும்னு சொன்னா we must have a humble and a contrite heart. பெயர்பட்ட ஒரு பெரிய தேவனிடத்துல நம்முடைய தாழ்வு மனப்பான்மையில நம்மை தாழ்த்தும் போது கர்த்தர் நமக்குள் வருகிறவராய், நம்மோடு வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். அடுத்ததான் அவர் இன்னும் ஒரு ஆறுதலான வார்த்தை சொல்றாரு. என்ன அப்படின்னு நம்ம இந்த ரெண்டையும் நம்ம செய்யும் போது அவர் மகத்துவத்தையும் அவர் மேன்மைகளையும் அவருடைய உன்னதமான அவருடைய வல்லமைகளை நாம் நினைக்கும் போதும் நம்முடைய அபாத்திரத்தன்மையை அறிக்கை செய்யும் போதும் அவர் என்ன சொல்றாருன்னா, இனி நான் எப்போதும் வழக்காட மாட்டேன், நான் என்றைக்கும் கோபமாய் இருப்பதில்லை, ஏனென்றால் ஆவியும் நான் உண்டு பண்ணின ஆத்துமாக்களும் என் முகத்துக்கு முன்பாக சோர்ந்து போகுமே. நம்ம வீட்டுல குழந்தைங்க, நம்ம வீட்டுல நம்ம பிள்ளைகளே எவ்வளவு பெரியவங்களானாலும் அவங்க ஒரு மாதிரி டல் ஸ்பிரிட்ல வந்தாங்கன்னா நம்ம பார்த்த உடனேயே அவங்க சில சமயத்துல அவங்களுடைய டோன்லயே கண்டுபிடிச்சிருவோம் இல்லையா, சம்திங் இஸ் ராங்னு.
நம்ம அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? ரொம்ப வருத்தப்படுவோம். நாம அவங்கள்ட்ட எப்படியாவது கண்டுபிடிச்சு அவங்களுக்கு அந்த காரியத்தை சரிப்படுத்துறதுக்கு முயற்சிப்போம் இல்லையா? அந்த மாதிரி நாமே இது செய்யும்போது நம்மேல் இந்த தெய்வீக அன்பை கொண்ட நம்ம ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு முகம்லாம் சோர்ந்து போயிருமே, அதனால நான் கோபமா இருக்க மாட்டேன், மாத்திடுவேன். நான் அவங்களுக்கு வழக்காட மாட்டேன், அவங்களோட கூட சண்டை போட மாட்டேன், அவங்களோட கூட நான் என்ன செய்ய மாட்டேன், கோபத்தை காண்பிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஏன் அப்படி செய்தேன் அப்படிங்கிறத அவர் சொல்றாரு 17ஆம் வசனத்துல. அவர்கள் பொருளாசை என்னும் அக்கிரமத்தின் நிமித்தம் கடும் கோபமாகி. நாம இந்த பாவம் நம்ம இடத்துல கொஞ்சமும் இருக்கக்கூடாது. போதும் என்ற மனதுதான் நமக்கு சிறந்த பக்திக்கான ஆயுதம். அது இல்லாதபடி நமக்குள்ள இந்த பொருளாசை வந்துருச்சுன்னா அது கர்த்தருக்கு கோபத்தை உண்டு பண்ணுகிறது. நான் அதனால அவர்களை அடித்தேன், கடும் கோபமாக்கி அவர்களை அடித்தேன். நாம திருந்தணுங்கிறது அடிக்கிறாரு. அடி எப்பவுமே திருந்துறதுக்கு தான். சிச்சை, அதுக்கு இன்னொரு பெயர் சிச்சை. அப்போ அந்த அதுல ஒரு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பொருளாசை. இது ஒரு மாதிரி நமக்குள்ள ஒரு ஹிட்டனா இருக்கும். சோ என்ன சொல்றது, டிப்ளமேட்டிக். நம்ம ரொம்ப அதை அப்படியே அழகா மேனேஜ் பண்ணுவோம், வெளியெல்லாம் காண்பிக்க மாட்டோம் நம்முடைய பொருளாசைய. ஆனா அது நமக்குள்ள எங்கேயோ இருக்கும், அது எப்படியோ வெளிப்படும். ஆனா கர்த்தர் எல்லாம் அறிந்தவர் அல்லவா? நம்ம இமை திறந்து மூடுறதுல இருந்து எல்லாத்தையும் சோதி தருகிறவர். அப்ப அவருக்கு எல்லாமே தெரியும். அவர் சொல்ற காரியம் இந்த பொருளாசை நமக்குள்ள இருந்தா, ஏன்னா பணம் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. அவர்களை அடித்தேன், நான் மறைந்து கடும் கோபமாய் இருந்தேன். எப்பொழுதும் நம்மோடு கூட நமக்கு உப்பிட்டா கேட்கிறவராய், நாம் அவரை உணர்ந்து கொள்ளுகிற விதமாக அவருடைய பிரசனத்தை நமக்கு தருகிற தேவன் மறைந்து கொள்வார். நம்மால நம் தேடினாலும் கண்டுபிடிக்க மாட்டார்கள்னு வசனம் இருக்கு இல்லையா? அது மாதிரி நம்ம தேடினா கண்டுபிடிப்பீர்கள்னு சொல்ற வசனமும் இருக்கு, தேடினாலும் கண்டுபிடிக்க மாட்டார்கள் என்று சொல்லுகிற வசனமும் இருக்கு. அந்த கண்டுபிடிக்க மாட்டாத சூழ்நிலை எப்போ? இந்த மாதிரி அவர் கோபமா இருக்கும்போது. அவர் ஏன் கோபமா இருக்காரு? பொருளாசையினால. இந்த ஜனங்கள் பொருளாசையினால அவர்கள் மிகவும் அக்கிரமத்தை செய்தவர்களா இருந்தபடியினால அவர் கோபமா இருந்திருக்கார். தங்கள் மனம் போன போக்கிலே மாறுபாடாய் நடந்தார். கொஞ்சமும் கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லாம கர்த்தர் சொன்ன காரியங்களை எல்லாம் மறந்தவர்களாக மனம் போன போக்கிலே மாறுபாடாய் நடந்தார். எந்த பிரின்சிபலும் கிடையாது, எந்த லாஸும் கிடையாது. தான் இஷ்டத்துக்கு வாழ்ந்தாங்க, தான் செய்யறதுதான் சரின்னு வாழ்ந்தாங்க. அப்படி இருக்கிற சமயத்துல அவர்களை நான் அடித்தேன், அவர்களுக்கு என் முகத்தை மறைத்தேன். ஆனா நான் எப்பவும் அப்படி இருக்க மாட்டேன். ஏன்னா அவங்க என்னிடத்துல திரும்பிட்டாங்கன்னா, என்னிடத்துல தங்களை தாழ்த்திட்டாங்கன்னா, நான் அவர்களுக்கு சேமத்தை கட்டளையிடுவேன் அப்படிங்கிறார். அதானே அவர் சொல்லிக்கிறார், என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி பொல்லாப்பான காரியங்களை விட்டு விலகி என்னை நோக்கி கூப்பிட்டா நான் என்ன செய்வேன்? சேமத்தை கட்டளையிடுவேன் அப்படின்னு அவர் சொல்றார். மூன்றாவதாக அவருடைய இரக்கத்தையும் அவர் நமக்கு அவருடைய அன்பின் நிமித்தம் கொடுத்த வாக்கு தத்தங்களையும் நினைவு கூர்ந்து அவரிடத்துல நாம நம்பிக்கை உள்ளவர்களாக விசுவாசியத்தோடு இருக்கும்போது அவர் நம்மை ஆதரிப்பார், ஆசீர்வதிப்பார், நம்மை ஆறுதல் படுத்துவார், திரும்ப கட்டுவார். அவர் நம்மை திரும்ப கட்டுவார். அவர் எல்லா ஜனங்களுக்கும் என்ன தரணும் தான் விரும்புறாரு? ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை தரணும் தான் விரும்புறாரு. குழப்பமான, கவலையான, கஷ்டமான வாழ்க்கையை தர்றதுக்கு அவருக்கு விருப்பமே இல்லை. அவர் சமாதானமான வாழ்க்கையை தான் தரணும்னு அவர் விரும்புறாரு. ஆனா நாம என்ன செய்யறோம்னா அதை பெற்றுக்கொள்ள நாம எத்தடிக்கிறது இல்லை, நாம முயற்சிக்கிறது இல்லை. நம்ம ஆண்டவர்கிட்ட அவர் சொல்ற இந்த 3 பிரின்சிபிள்ஸ் தான். முதலாவது அவருடைய வல்லமையை, அவருடைய மகத்துவத்தை, அவருடைய மேன்மையை, அவருடைய மெஜஸ்டியை அறி அறி அறிக்கை செய்யணும், அறிந்து கொள்ளணும்.
இரண்டாவதாக நம்முடைய அபாத்திரத்தன்மையை அறிக்கை செய்து அவர் முன்பாக நம்மை தாழ்த்தணும். மூன்றாவதாக அவருடைய வார்த்தைகளில நம்பிக்கை கொண்டு விசுவாசிக்கணும். இவ்வளவுதான் அவர் கேட்கிறாரு. நான் அப்போ உங்களோட கூட இருப்பேன், நான் உங்களை திரும்ப கட்டுவேன், நான் உங்களை ஆசீர்வதிப்பேன், எல்லாவற்றையும் திருப்பி இழந்ததெல்லாம் திருப்பி தருவேன் அப்படின்னு அவர் சொல்றார். 18ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, அவர்கள் வழிகளை பார்த்து அவர்களை குணமாக்குவேன், அவர்களை நடத்தி திரும்பவும் அவர்களுக்கும் அவர்களிலே துக்கப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன். அவர்களை நான் நடத்துவேன். தூரமாய் இருக்கிறவர்களுக்கும் சமீபமாய் இருக்கிறவர்களுக்கும் சமாதானம் சமாதானம் என்று கூறும் உதடுகளின் பலனை சிருஷ்டிக்கிறேன். உதடுகளின் பலி ஸ்தோத்திர பலி, உதடுகளின் பலன் ஆத்துமா பலனை சிருஷ்டிக்கிறேன், அவர்களை குணமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். துன்மார்க்கரோ, சரி, இதை ரெண்டு இந்த வசனங்களை பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது அவர் என்ன சொல்றாரு, நானே நடத்திட்டு வருவேன் உங்களை. ஐ வில் கைட் யூ, ஐ வில் ஷெப்பர்ட் யூ. அவர்களுக்கு ஆறுதல் தருவேன். அவர்களை துக்கப்படுகிறவர்களுக்கும் நான் ஐ வில் கிவ் கம்ஃபர்ட், ஐ வில் கிவ் பீஸ் அப்படிங்கிறார். அந்த சமாதானத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்கிற மக்களுக்கு அவர்களுக்கான பலனை அவர்களுக்கு நான் அளிப்பேன். எல்லா காரியத்திலுமே எல்லா இடத்திலுமே நம்ம என்ன பார்க்கிறோம்னா, கர்த்தர் நமக்கு ஒரு காரியத்தை செய்கிறார் என்றால் இதை நாம் மற்றவர்களுக்கு அறிவிக்க கடமைப்பட்டவர்களாய் இருக்கிறோம். அப்போ மற்றவர்களுடைய ஆத்துமா, அவர்களுடைய ஆவி உயிர்ப்பிக்கப்படும், அவர்களுடைய விசுவாசம் பலப்படும். அதான் நோக்கம். அந்த நோக்கத்துல சொல்லணும், அந்த விதத்திலும் சொல்லணும். சாட்சி சொல்லும்போது நிறைய நிகழ்வுகள் நடக்கும். ஆனா அந்த சாட்சியை நம்ம சரியான விதத்துல சொல்லணும். கர்த்தர் நமக்கு செய்ததை சொல்லணும். அப்போ அந்த மாதிரியான பலனை அவர் கொடுப்பேன் அப்படின்றார். இப்போ அடுத்து இது கர்த்தரோடு வழிகளை ஒப்பு கொடுத்து அவரோடு சேர்ந்து நடக்க நீதியான பாதைக்குள் வருகிற அந்த மக்களுக்கு இந்த ஆசீர்வாதம். 20, 21 எங்களுக்கு அது வேண்டாம், அதை பற்றிய அறிவே இல்லை, அப்படி ஒரு வழி இருக்கு, இப்படி ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை இருக்கு, இதை பற்றியெல்லாம் அவங்களுக்கு அறிவித்தாலும் அவர்களுக்கு அதில் மேல் நாட்டம் இல்லாதவர்களாய் இருக்கிறார்கள். அந்த ஜனங்களுக்கு அவர்கள் எப்படி இருப்பாங்களாம், கொந்தளிக்கும் கடலை போல் இருக்கிறார். பழைய ஏற்பாட்டிலேயே நம்ம பார்த்தோம்னா தீர்க்கதரிசிகளும் அநேக சமயங்கள்ல இந்த கடலை கடல் என்பது ஒரு ஒரு மோசமான ஒரு இடம், பாதாளத்துக்கு சமானம், அப்படிதான் அதை குறிப்பிட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதனாலதான் அவங்க கொந்தளிக்கும் கடலை போல் இருக்கிறார்கள். அது அமர்ந்திருக்க கூடாமல் அது என்ன செய்யுது, சேற்றையும் அழுக்கையும் கரையில் ஒதுக்குகிறது. அதுல இருந்து நல்லதா எதுவுமே வராது, அதுல இருந்து வரதெல்லாம் சேரும் அழுக்கும் தான். சுனாமி டைம்ல கூட அங்க அடியிலிருந்து அந்த தண்ணி வந்ததான், அந்த அந்த கடல் தண்ணீரை பார்க்கும்போது கடல் தண்ணீரே கருப்பா இருந்ததாம். அதோடைய செடிமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா அப்படியே கருப்பா அந்த பகுதிகளிலே படிந்திருந்ததாக நாம் பார்க்கிறோம். ஸோ கடல்ல இருந்து உள்ள இருந்து வரதெல்லாமே ரொம்ப பயங்கரமான ஒரு காரியமாய் இருக்கிறது என்று பார்க்கிறோம். அதனால்தான் ஃபைனல் இது என்ன சொல்றாருன்னு சொன்னா, துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று என் தேவன் சொல்லுகிறார். So one who can enjoy rest, one who can enjoy peace. எந்த சூழ்நிலையிலும் இது ரெண்டும் நீதியுள்ள மனிதனால் அனுபவிக்க முடியும். நாமே ஆராய்ந்து பார்த்துக்கொள்வோம். எந்த இன்சிடென்ட்டும் என்னை பாதிக்காது. அதாவது இது ஏதோ ஒரு என்ன சொல்றது, தைரியமா பேசுற ஒரு காரியம் அல்ல. அப்படியெல்லாம் எதுவும் என்ன பாதிக்காது அப்படி சொல்லல. அந்த எல்லா சூழ்நிலையின் மத்தியிலும் அவங்களுக்குள்ள ஒரு மனசமாதானம்,
அவங்களுடைய ஆத்துமா ஆண்டவரோட எப்பொழுதும் சரியாய் இருக்கிறது. அந்த நீதியின் பாதையில நடந்துகிட்டு இருக்கு. அவர் அவர்களை நடத்திக்கிட்டு போறாரு. அதை நம்ம பார்க்க முடியும். அந்த சூழ்நிலையிலேயே நம்ம பார்க்க முடியும். உண்மையாகவே அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் தான் அவர்களுடைய வேர்தினஸை நாம பார்க்க முடியும். இந்த நீதியாய் இருக்கிறவர்கள் நீதிமான்கள். ஆனா துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவ்வளவுதான். own lusts and passions. Yes. கடல் அவங்களுடைய ரெஸ்ட்லெஸ் மைண்ட காட்டுது. கொந்தளிக்கிற கடல், சேற்றையும் அழுக்கையும் கொண்டு ஒதுக்குகிற கடல் எதை காண்பிக்கிறது? துன்மார்க்கருடைய ரெஸ்ட்லெஸ் மைண்ட், filled with all kinds of evil things. அதனால அதை கர்த்தர் அதுல சமாதானமே இருக்காது. அப்படி அலை அடிச்சுக்கிட்டே இருக்குமோ அவங்களுடைய வாழ்க்கையும் அந்த மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்படியே போய் ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் அவங்களுடைய வாழ்க்கையில நெட் ரிசல்ட்டா இருக்கும். ஸோ இஃப் வி ஆர் டு பி பிளெஸ்ட் வித் பீஸ் அண்ட் ரெஸ்ட்ஃபுல்னஸ், it will happen only when we are right with God. When we have the right relationship with God, when we walk in the right way with God, we will be enjoying the peace, the shalom that He provides. வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், பரலோகத்துல அந்த நித்திய நகரத்துல, இந்த நியூ ஹெவன்ல there is no sea. அப்படின்னா அர்த்தம் இந்த மாதிரி குழம்புகிற, இந்த மாதிரி ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் கொண்டு வருகிற, இந்த மாதிரி ஒரு ஈவில் சேற்றையும் அழுக்கையும் உள்ளிருந்து கொண்டு வருகிற ஒரு மனது அங்கிருக்காது. தெளிந்த, அமைதலான, சமாதானமான, குழப்பமில்லாத ஒரு நித்திய ஒரு நல்ல ஒரு மனது அங்குள்ள மக்களிடத்தில் இருக்கும். நாம் தான் அங்க போறோம், நாம தான் அங்க இருக்க போறோம். அப்ப இந்த குழப்பம், இந்த காரியத்தை எல்லாம் என்ன செஞ்சிடணும்? விட்டுறணும். இப்பவே விட்டாதான் நாம அங்க போக முடியும். நம்ம இந்த குழப்பத்தோட அங்க போக முடியாது. அந்த குழப்பமே அங்க கிடையாதுங்கிறாரு. நம்ம குழப்பமா இருந்தா அங்க போய் என்ட்ரியே ஆக முடியாது. So we have to decide and we have to change. இந்த அதிகாரத்துல கர்த்தர் முக்கியமாய் ஒரு சில காரியங்களை அவருடைய உன்னத நிலைமையை பற்றி சொல்றாரு. அந்த இஸ்ரேல் யூதேயா மக்களுடைய நிலைமையை பற்றி காண்பிக்கிறாரு. அதோடு கூட நம்மையும் பொருத்தி பார்க்க அழைக்கிறார். எப்ப நம்ம அவரிடத்துல திரும்புறோமோ அப்ப இருந்து அந்த வழியே மாறிடுது. அவர் எமக்காக எல்லாவற்றையும் செய்யறாரு. எல்லாவற்றுக்கும் மேலான அந்த மேன்மையான ஒரு ஆசீர்வாதமான ரெஸ்ட் அண்ட் பீஸ் இதை நமக்கு தருகிறார். நிறைய டெத் மெசேஜஸ்ல ஆர்ஐபின்னு பார்ப்போம், ரெஸ்ட் இன் பீஸ் அப்படின்னு போடுறது பார்ப்போம். புரியவே புரியாது எனக்கு, என்னத்துக்காக இதை எழுதுறாங்க, வாட் டு தே இன்டென்ட் டு அப்படின்னு நான் யோசிக்கிட்டே இருப்பேன். ஆனா இங்க ஆண்டவர் சொல்றாரு, ரெஸ்ட் அண்ட் பீஸ் God will give us now and forever. So with these words, let's close this study. நல்ல தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு எப்படியாவது இறங்கிடணும், எப்படியாவது உங்களுடைய அன்பை எங்களுக்கு காட்டிடணும், எப்படியாவது உங்களுடைய மன்னிப்பை கொடுத்துடணும், நாங்க எப்படியாவது உங்களுடைய நித்திய அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி தவிப்போடு காத்திருக்கிற கர்த்தராய் நாங்க
எல்லா வசனங்களிலும் நாங்க பார்க்கிறோம் சுவாமி. பார்த்து வருகிற ஒவ்வொரு அதிகாரத்திலுமே வேற வேற கான்டெக்ட், வேற வேற சூழ்நிலைகள், வேற வேற நிலைமைகள். ஆனா அல்டிமேட்டா யூ ஆர் அன்சேஞ்சிங். யூ ஆர் அன் அன்சேஞ்சிங் காட். யூ ஆர் அ ஃபெய்த்ஃபுல் காட். அதே செய்தியை தான் எல்லாவற்றிலும் நாங்க பார்க்கிறோம். மாறாத கர்த்தர், எங்கள் மேல் அன்பாயிருக்கிற கர்த்தர். நீர் எப்படிப்பட்டவர்? வல்லமையுள்ள தேவன், மகத்துவமான தேவன், உன்னதங்களில் வீற்றிருக்கிற தேவன், எங்கள் மத்தியில வாசம் பண்ணுவதற்காக எங்களை நீர் ஆயத்தப்படுத்துகிற தேவன், எங்களை தெரிந்து கொண்ட தேவன், எங்கள் உள்ளங்களை ஆண்டவரை பக்குவப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறீர் சுவாமி. இந்த வசனங்கள் எங்களை அப்படி பண்படுத்தட்டும் ஆண்டவரே. எங்களுடைய பாதைகளை சரிப்படுத்தட்டும் ஆண்டவரே. நாங்கள் உம்மோடு கூட சேர்ந்து வாழ்கிற, சேர்ந்து நடக்கிற, உம்மால் நடத்தப்படுகிற வழி காட்டப்படுகிற ஒரு பாதையில செல்ல ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும் சுவாமி. அந்த பரலோகத்தை நாங்க இப்பவே அனுபவிக்க எங்களுக்கு கிருபை. நீர் அதை தர ஆயத்தமாய் இருக்கிறீர். நான் எல்லாவற்றையும் உங்களுக்கு தருவேன். ஐ வில் ரெஸ்டோர் யூ, ஐ வில் ஹீல் யூ, ஐ வில் கிவ் பேக் எவ்ரிதிங் தட் யூ ஹவ் லாஸ்ட்னு சொல்றேன் சுவாமி. ஆண்டவரே, நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களில அந்த 3 காரியங்களை எதிர்பார்க்கிறீர். உம்முடைய மகத்துவத்தை உணரவும், எங்களை இன்னும் இன்னும் தாழ்த்தவும், பொல்லாப்பான வழிகளை விட்டு திரும்பவும், ஆண்டவரே உம்முடைய அன்பின் வார்த்தைகளை விசுவாசிக்கவும் எங்களுக்கு உதவி செய். அப்படி செய்யும்போது நீர் எங்களுக்கு சமாதானத்தையும் ஒரு நல்ல இளைப்பாறுதலையும் கட்டளையிடுகிற தேவனாய் இருக்கிறீர். நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரின் அனுபவமாய் இது மாறட்டும் சுவாமி. நாங்க இங்கேயே உம்முடைய பரலோகத்தை அனுபவிக்கிற அந்த கிருபையை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு அந்த இடம் புதிதா இருக்காது. எல்லாவற்றையும் நாங்க இங்கேயே பார்த்து அனுபவிக்கிறவர்களாய் இருக்கத்தக்கதாக எங்களுக்கு நீர் இந்த நாட்களை ஆசீர்வதித்து தாரும். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். உங்க குடும்பங்களை தருகிறோம், தேவைகளை வைக்கிறோம், எதிர்பார்ப்புகளை உங்களுடைய கருத்துல கொடுக்கிறோம். ஆண்டவரே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடும்போது எல்லாவற்றையும் எங்களுக்கு கூட கொடுக்கிற தேவன் எங்க தேவைகளை சந்தித்து எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இன்னைக்கு வர எல்லாம் முடியாத மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அடுத்த வாரத்துல இருந்து அவர்களும் எல்லாம் ரெகுலரா வந்துவிட உதவி செய்யும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், பொறுப்பேற்றுக்கோங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். தேங்க்யூ அனி. தேங்க்யூ. Thank you, ma'am. Thank you, ma. Thank you. God bless you all. God bless you all. Thank you, ma'am.